இல்லை, காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ சிந்தினுடைய நெருங்கிய கூட்டாளி. நிறைய ரகசியங்கள் தெரிந்த நபர் யாருன்னா காக்காத்தோப்பு பாலாஜி. பல காவல்துறை கருப்பு ஆடுகள் பல பேர் கமிஷனாக இருந்திருக்காங்க. அவர்கள் பூரா இந்த ரியல் எஸ்டேட் ரவுடிகளை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணுறது. இப்போ இருக்கிற அருணுக்கு அந்த தேவையில்லை. அதனால் சம்பவ செந்திலை நோக்கி இந்த விசாரணை குழு நெருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கே இல்லைங்கிறது திருமாவளவன் போலி குற்றவாளிங்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி கவர்னரை பார்க்க போகிறாங்க. இப்படி பல விஷயம். அதனால் அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவி ஏற்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரவுடிக்கெலாம் நான் ரவுடி பாஷையிலே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த என்கவுண்டரை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, அவர் நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு 3 மாதமாக எந்த கொலையோ கொலை முயற்சியோ லாண்டாடோ கட்டுக் கொடுக்குது. ஜெயிலுக்குள்ள போக வேண்டிய ஒரு குற்றவாளி அப்படி ஜெயிலுக்குள்ள இல்லை, தூக்குல போட வேண்டிய குற்றவாளி. 29 கொலை, 59 வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. அவன் ஒன்று மனித உரிமை போராளி இல்லையா, ஒரு பெரிய கொடூரமான குற்றவாளி. தூக்குல போட வேண்டிய ஒரு குற்றவாளி அப்படின்னும் போது அவர் வெளியே தானே இருந்திருக்காரு. அப்ப அது ஏன் காவல்துறை பலவீனம்? ஆனா காவல்துறை ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு கதைகளை பின்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நம்ம காவல்துறை நல்லவனா குற்றவாளி நல்லவனான்னு ஒரு சமூக பார்வையோட பார்க்க வேண்டும். காவல்துறை மக்களினுடைய காவலன். சமூக விரோதி சினிமால இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க இன்னைக்கு இணையமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா காக்காத்தோப்பு பாலாஜி அவருடைய என்கவுண்டர் தான். அந்த என்கவுண்டருடைய பின்னணி என்ன சார்? இல்லை, காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ செந்திலினுடைய நெருங்கிய கூட்டாளி. இப்போ சம்பவ செந்தில் கிடைச்சா தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். அருண் கமிஷனராக பொறுப்பேற்ற பிறகு 3 மாதமாக ஒரு கொலை முயற்சி கூட நடக்கலை, ஒரு கொலையும் நடக்கலை. ரவுடிகள் கொட்டம் பூரா ஆந்திரா கர்நாடகா தாண்டி போயிட்டான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு முடிவை எட்டணும். அப்போ அதுக்கு பல வழிகளை கமிஷனர் தேடுறாரு. ஆனால் அதில் நிறைய ரகசியங்கள் தெரிந்த நபர் யாருன்னா காக்காத்தோப்பு பாலாஜி. காக்காத்தோப்பு பாலாஜியை பல மாதங்களாக தேடி இப்போ இருக்கிற இடத்துல போய் சுற்றி வளைச்சி அவரை உயிரோடு பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அவர் துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு. காவல்துறை தற்காப்புக்கு துப்பாக்கி சூடு, 29 கொலை முயற்சி, 8 குண்டர் சட்டம், 59 கேஸ் மொத்த நிலுவையில் இருக்குது. இந்த நபர் இந்த என்கவுண்டர் செய்யப்பட காலம் ரொம்ப நீட்டிச்சிருச்சு. எப்போவாத செஞ்சுருக்கணும். ஏன் இப்போ 29 கொலை 30 கொலைக்கு வர்றதுக்கு முந்தி ஒரு கொலையிலே பண்ணியிருக்கணும். பல காவல்துறை கருப்பு ஆடுகள் பல பேர் கமிஷனாக இருந்திருக்காங்க. அவர்கள் பூரா இந்த ரியல் எஸ்டேட் ரவுடிகளை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணுறது. இப்போ இருக்கிற அருணுக்கு அந்த தேவையில்லை. அதனால் இவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை நோக்கி துப்பாக்கி சுடும்போது அவர்கள் தற்காப்புக்காக தங்களை பாதுகாத்துக்கணும். அதனால் என்கவுண்டரில் அவர் கொல்லப்பட்டார். இப்போ சம்பவ செந்திலை நோக்கி இந்த விசாரணை குழு நெருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கும் இந்த என்கவுண்டருக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினுடைய ஒரு துருப்புச்சீட்டை காக்காத்தோப்பு பாலாஜி தான். சம்பவ செந்தில் அடுத்த பெரிய காக்காத்தோப்பு பாலாஜி, இவர் சின்ன காக்காத்தோப்பு பாலாஜி. சம்பவ செந்தில் தான் காவல்துறையினுடைய டார்கெட். எதுக்கு? என்கவுண்டருக்கல்ல, விசாரிப்பதற்கு. விசாரித்தா ஆம்ஸ்ட்ராங் கொலையினுடைய கடைசி முடிச்சு சம்பவ செந்தில் தான். பல ஆண்டு காலமான பகை. அந்த கடைசி முடிச்சு சம்பவ செந்தில் கிடைச்சா இந்த வழக்கு ஒரு முழுமை பெறும், இறுதி பெறும். இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பவம் செந்தில் அவர்களை பிடிக்க முடியாமல் தான் என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மையா? இல்லை, அதாவது போலீஸு சாட்சிகள் என்றைக்குமே அளிக்காது. சில வழக்கில் நடந்திருக்கு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சென்சிட்டிவான வழக்கு, அகில இந்திய அளவில் பேசப்படுகிற வழக்கு. மாயாவதி விட்டு அறிக்கை டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கே இல்லைங்கிறது
திருமாவளவன் போலி குற்றவாளிங்கிறார், ஆம்ஸ்ட்ராங் மனைவி கவர்னரை பார்க்க போகிறாங்க. இப்படி பல விஷயம். அதனால் சம்பவ செந்திலை கிடைப்பதற்கு முன்பு உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ண காவல்துறைக்கு காவல்துறையை நோக்கி அவர் சொல்கிறார். அப்போ காவல்துறை உயிரிழக்க முடியாது. அதனால் என்கவுண்டர் செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்காப்பு துப்பாக்கி சூட்டில் அவர் மரணம் அடைந்திருக்கிறார். ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள் வந்து வெளியே பல வேலையை செய்தது வந்து இந்த மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜி அவர்களை வச்சு தான் நிறைய வேலைகள் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி இல்லை, அவர் சிறையில் இருக்கார். பல செய்திகள் அப்போ அவரை கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க. அவர் மகன் இப்போ ஜெயிலில் இருக்கார், அஸ்வத்தம்மன். பல விஷயங்களுக்கு. அதனால் இந்த வழக்கு நீண்டு கொண்டே போகுது. சம்பவ செந்தில் கைதின் மூலம்தான் இது ஒரு இறுதி வடிவத்தை வரும். பல முடிச்சுகள் அவுக்கக்கூடிய ஆள் சம்பவ செந்தில் தான். அதனால் விரைவில் கைது செய்யப்படுவார் சம்பவ செந்தில். அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரவுடிக்கெலாம் நான் வந்து ரவுடி பாஷையிலேயே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த என்கவுண்டரை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி. அந்த நேர்மையான அதிகாரி சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு 3 மாதமாக எந்த கொலையோ கொலை முயற்சியோ லாண்ட் ஆர்டரோ கட்டுக்குள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அதனால் அவரை தான் ஆதரிக்கணும். பல விஷயங்கள் பல வதந்திகள் வரும். ஆனால் காவல்துறை சரியாக போகுதான்னு நீங்கள் பொதுமக்களுடைய கருத்தை பார்க்குற பொழுது மிக சரியாக போய் கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு. இப்போ ஒரு சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து என்கவுண்டரா? இல்லை, என்கவுண்டருங்கிறது திட்டமிட்டு செய்வதல்ல. நீங்கள் உயிரோடு பிடிக்க தான் எப்பவும் பார்ப்பாங்க காவல்துறை. ஆனால் குற்றவாளி சுடுகிற பொழுது காவல்துறை ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி சட்டத்தினுடைய அத்தாரிட்டி, ஜனநாயகத்தினுடைய காவலர். அதுக்கு பேரே காவல் தான், நீதிமன்றத்தினுடைய காவலர். அப்போ அவரை பாதுகாக்கணும்ல. பாதுகாப்பதற்கு நீங்கள் தன்னை நோக்கி சுடுகிறவனை பாதுகாப்புக்காக சுடணுமா இல்லையா? அதில் தான் நேர்ந்த மாதிரி. இதுக்கு பேர் மனித உரிமையிலிருந்து அது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது நம்மளால ஏற்றுக்க முடிகிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லைம்மா, மனித உரிமைப்படி அது தவறு தான். உயிரோடு பிடிப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கணும், முடியலையே. அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்குது, கள்ள துப்பாக்கி வச்சுருக்கான். அவன் வந்து 29 கொலை செஞ்சவன், 8 முறை குண்டரில் உள்ள இருந்தவன், 59 வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. அவன் ஒன்றும் மனித உரிமை போராளி இல்லையே. ஒரு பெரிய கொடூரமான குற்றவாளி, சட்டத்தால் 5 முறை தூக்கில் போடக்கூடிய குற்றவாளி. அதனால் மனிதாபிமானத்துக்கு அங்கே இடமே இல்லை. சட்டத்தால் வந்து 5 முறை இது ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு குற்றவாளி. அப்படி ஜெயிலுக்குள்ள இல்லை, தூக்கில் போட வேண்டிய குற்றவாளி. 29 கொலை, 29 கொலை, 59 வழக்கு நிலுவையில் இருக்கு. 8 முறை குண்டர் சட்டம்னா அவன் என்ன சமூகத்துக்கு தேவையானவனா? சமூக காவலனா? மனித உரிமை 29 குடும்பம் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 29 குடும்ப தலைவனை கூலிக்காக கொலை செய்த ஒரு நபர் மரணம் அடைந்ததை நம்ம அனுதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 29 ஃபேமிலியை வந்து இவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவர் வந்து தூக்கில் போட வேண்டிய ஒரு குற்றவாளி அப்படின்னும் போது அவர் வெளியே தானே இருந்திருக்காரு. அப்போ அது ஏன்? காவல்துறை பலவீனம். காவல்துறை மிகப்பெரிய தவறு என்னென்னா, நீதிமன்றத்தில் அத்தனை வழக்குகளிலுமே தண்டனை பெற்று தருவதில்லை. கையூட்டை வாங்கி காவல்துறை பல சமயங்களில் மக்களுக்கான ஏவல் துறையாக அது இல்லை. அதனுடைய விளைவு தான் 29 வழக்குகள். ஆனால் காவல்துறை கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்பொழுது என்கவுண்டர் பண்ண அதாவது நீங்கள் நம்ம சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும். எதிரியும் துப்பாக்கி வச்சுருக்கான், காவல்துறையும் துப்பாக்கி வச்சுருக்கு. அப்போ 2 துப்பாக்கி குண்டுகளும் நீங்கள் பரிமாறப்படுகிற பொழுது நடக்கிறது தான் என்கவுண்டர். ஆனால் காவல்துறை வந்து ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு கதைகளை பிம்பப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? இல்லை, அது பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம காவல்துறை நல்லவனா குற்றவாளி நல்லவனான்னு ஒரு சமூக பார்வையோடு பார்க்க வேண்டியது. காவல்துறை மக்களினுடைய காவலர், சமூக விரோதி. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க போலீஸ் வந்து கையூட்டு வாங்கிக்கிட்டு பல பேரை வந்து வெளியே விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஒரு அந்த காவல்துறை அதிகாரியை பற்றி நம்ம நிறைய, அதாவதுமா 100% கரப்டட் ஆகலை. கருணாநிதியே சொல்லியிருக்காரு,
காவல்துறை நுரையீரல் கெட்டுப்போச்சு சொல்லியிருக்கார். பல முறை சொல்லியிருக்கார். இப்போ முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் சொன்னார், ஆம்ஸ்டாங் கொலை நடந்த உடனேயுமே காவல்துறையில் சில கருப்பு ஆடுனார். நீங்கள் 10% 20% இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஜனநாயகத்தில். நாட்டை காட்டி கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கான், இராணுவ முகாமில் இருக்கான், அரசு கைது பண்ணுதா? அதுபோல தான் சில காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் கையூட்டு வாங்கிட்டு சமூக விரோதிக்கு உடந்தையாகவும் இருக்கான். அப்பேற்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அவங்களுக்கு அதிகாரம்லாம் கொடுக்கப்படாது. அருண் தான் இதை நேரடியாக பண்ணுறாரு. அருண் ஸ்பெஷல் டீம். அந்த டீமில் நீங்கள் தன்னலம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் லஞ்சம் வாங்குறவங்களாம் அதில் போட மாட்டாங்க. ஸ்பெஷல் டீம்னால் அதில் பொறுக்கி விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் லஞ்சம் வாங்க மாட்டான். அவன் சர்வீஸில் லஞ்சமே வாங்காதவன் தான் லஞ்சம் வாங்குறவன் பிடிக்கிற துறையில் இருப்பான். லஞ்சம் வாங்குறவன் போய் லஞ்சம் மோசமான அதிகாரி அதில் போட மாட்டாங்க. அதனால் நிறைய இந்த இதில் மனித உரிமை 100% பாதுகாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.